அலைக்கும். வெல்கம் டு பினோஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்ப சுலபமான ஆட்டு மூளை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஸ்டவ்வில் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போது தேங்காய் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க. இனி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் நம்ம காரத்துக்காக பார்த்திங்கன்னா இங்கே நான் பச்சை மிளகாவை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதுங்க. இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, சின்ன தக்காளி நல்ல பழமாக எடுத்து அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் மிஸ் பண்ணாமல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இனி இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா சாஃப்டாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது இது நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. இனி அடுத்ததாக இதில் மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே பார்த்திங்கன்னா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. நார்மல் மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்ல ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த மூளை வறுவலில் பார்த்திங்கன்னா மசாலா தூளெல்லாம் கம்மியாக சேர்த்தா போதுங்க. ரொம்ப அதிகமான மசாலா தூளெல்லாம் சேர்த்த வேண்டாம். இப்போது நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் கழுவி வச்சுருக்கிற மூளையை அப்படியே இதில் போட்டுடலாங்க. இப்போ நம்ம மூளையை அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. மசாலா எல்லா சைடும் ஈவனாக ஆகிற அளவுக்கு இந்த மூளையை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடுமே மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை குறைவான தீயிலே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா 2 சைடும் திருப்பி போட்டுக்கோங்க. இதில் இருக்கிற மசாலா எல்லாமே இந்த மூளையில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா திருப்பி போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இந்த அளவுக்கு மசாலா எல்லாமே இருக்குது பாருங்கள். இனி அடுத்ததாக இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேங்க. நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்திருக்கு. அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் தாங்க வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு சைடு திருப்பி போட்டுருங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும். இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு இனி ஒரு 2 நிமிஷத்துக்கு குறைவான தீயிலே வச்சுட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வெந்திருக்கும். 2 சைடுமே ஈவனாக ஒரே மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ மூளையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்குள்ளேயே மூளையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. மூளை வேகிறதுக்கு 5 நிமிஷம் மட்டும் போதும், சீக்கிரம் வெந்துருங்க. இப்போ அவ்வளோதான். இனி கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது 2மே மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்திருந்தேன்.
கடைசியாக பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சீரகமும் பொடி பண்ணதை அப்படியே போட்டுடலாங்க. 1 டீஸ்பூன் போட்டால் போதும். இனி கடைசியாக பொடியாக கட் பண்ண மல்லி இலையும் தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் பினூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.